இன்றைக்கி இந்த பழைய பாக்ஸை வந்து ஒரு புது பாக்ஸாக மாற்ற போகிறோம். ஆக்சுவலி இந்த பாக்ஸ் வந்து மியூசியத்துக்கு போக வேண்டியது. ஏன்னா இதோட வயசு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ரொம்ப அழுக்காயிருச்சு. அதனால் நம்ம வந்து அது வந்து பெயிண்ட் பண்ணி புதுசாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே எடுத்து வச்சு பார்த்தா, அதெல்லாம் தொடச்சி பார்க்கும்போது அதில் நல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது ஆக்சுவலி சைடில் மறைஞ்சு இருந்ததுனால நான் இப்போ தான் அதெல்லாம் பார்க்குறேன். முன்னாடி பார்த்ததில்ல. பேக் சைடுலலாம் இருக்கிறது எதுவுமே தெரியல. எல்லாம் நல்லா தொடச்சதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தெரியுது. இப்போ வீட்டில் வந்து இருக்கிற பெயிண்ட் வச்சு நம்ம இதை வந்து புதுசாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே எடுத்து வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் பின்னாடி பார்த்தா எங்களோட கடையோட பேர் கூட அதில் இருந்துச்சு. அப்புறம் இதை வந்து முதல்ல நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கழுவிட்டோம். உள்ளே வந்து பெயிண்ட் அடிக்கலை. ஏன்னா அந்த வாசனை வந்து திங்ஸுக்கெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலை. வெளியே மட்டும்தான் அடிக்கிறோம். வீட்டில் இருந்த பழைய பெயிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஊற்றி ஒன்றா கலக்கிட்டோம். என்ன கலராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் பெயிண்ட் அடிக்க முடியலை. அது நல்லா முழுசாக அடித்ததுக்கப்புறம் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒயிட் கலர் பெயிண்ட்டும் ப்ரௌன் கலர் பெயிண்ட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஒயிட் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அடித்தாச்சு. அவுட்டரில் ஃபுல்லாக ஒயிட் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். இனி அந்த ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு வச்சு இதில் பார்டரில் வந்து கலர் கொடுக்கணும். அப்புறம் இந்த நான் ஒரு அட்டை வந்து இப்படி சர்க்கிளாக சென்டரில் வெட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு அந்த பெட்டியில் ப்ரௌன் கலர் பெயிண்ட்டு வச்சு ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி கொடுக்க போகிறோம். சும்மா சர்க்கிளாக அப்படி வரைஞ்சி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ பெட்டியோட அவுட்டர் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். இதுதான் அதோட ஃபைனல். அவுட்டரில் வந்து இதுதான் ஃபைனல் லுக்கு. இனி வந்து இந்த பெட்டிக்கு உள்ளே வந்து பெயிண்ட் அடிக்காததுனால அதுக்காக ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இந்த கிஃப்ட் பேப்பரை வச்சு அந்த பெட்டிக்கு உள்ளே வந்து ஃபுல்லாக இந்த பேப்பரை வந்து ஒட்டி விட போகிறேன். எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக ஒட்ட முடியுமான்னு தெரியலை. ஏன்னா நிறையா கட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்குது. அதனால் எங்கெல்லாம் ஒட்ட முடியுமோ அந்த இடத்துலலாம் செல்லோ டேப் வச்சு ஃபுல்லாக ஒட்ட போகிறேன். இதை ஒட்டி முடித்தாச்சு. மேலேயும் அந்த ப்ரௌன் கலருக்கு மேலேயும் அந்த ஷீட்டே ஒட்டி விட்டேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் இதுதான் ஃபைனல் லுக்கு. வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ